வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோவில் ஒரு புது மான்ஹவாதான் பார்க்க போறோம். இந்த கதையில நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஃபைட்டரா இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் நடக்கிற புல்லியை தடுப்பதற்காக நம்ம ஹீரோவை சீக்கிரண்டா ஒரு ஸ்டூடெண்டா மாதிரி அப்பாயிண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அங்கு நடக்கிற புல்லியை எப்படி தடுக்க போறான்? இதுக்கு இடையில உண்மையாவே நம்ம ஹீரோ யாருங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல கதை கொஞ்சம் புரியாத மாதிரி போகும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மான்வாவோட ஸ்டார்டிங்ல ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட தலையில ஒரு பேப்பர் பால் சரியா வந்து விழுது. அந்தப் பையன் யாருன்னு திரும்பி பார்க்கிறான். ஆனா அந்த குறும்பு பண்ற பசங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அவன் மறுபடியும் முன்னாடி திரும்பும்போது அவங்க இன்னும் நிறைய பேப்பர் பாலை அவன் மேல வீச ஆரம்பிக்கிறாங்க. அவன் அவங்களை நிறுத்தச் சொல்லி பார்க்கிறான். ஆனா அந்த ரவுடி பசங்கள்ல ஒருத்தன் எழுந்து வந்து அவனை ஒரு குத்து விடுறான். அவனை பாவப்பட்டவன் கிண்டல் பண்ணிட்டு முகத்துலையே மிதிக்கிறான். டீச்சர் உள்ள வரும்போது அந்த ரவுடி பையன் இவனை அடிக்கிறதை நிறுத்திட்டு சும்மா இருக்குறான். ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. அவனுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி கேலி பண்ணிட்டு அவன் முதுகுல ஒரு பேப்பரை ஒட்டி வைக்கிறாங்க. டீச்சரும் இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுடுறாங்க. ஹீரோ டேஜுன் பெரியவங்க யாரும் தனக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னும் தான் தனியாதான் போராடணும்னும் புரிஞ்சுக்கிறான். கிளாஸ் முடிஞ்சிச்சு. டேஜன் வீட்டில கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னையே பார்த்துக்கிட்டிருந்தான். அந்த நேரத்தில்தான் இனிமேல் அடிபடுற பையனா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தினமும் புஷ்அப் செய்ய ஆரம்பிச்சான். ஸ்டாமினா அதிகரிக்க ஓடினான். கை சண்டை கத்துக்க டிவில சண்டை போட்டிகளையும் பார்த்தான். ஒரு வாரத்துக்குள்ள அவனோட உடம்பே மாறிடுச்சு. முன்னாடி ஒரு புஷ்அப் செய்யவே கஷ்டப்பட்டவன் இப்போ படிச்சுக்கிட்டே ஒற்றை கையால புஷ்அப் பண்றான். அவன் பள்ளிக்கு திரும்பி வந்தப்போ எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவன் இவ்வளவு மாறிருப்பான்னு யாரும் நினைக்கல. மளிகை கடையில கூட டேஜாங் தன்னோட தோற்றத்தை முழுக்க மாற்றிக்கிட்டிருந்தான். இப்போ அவன் கண்ணாடி போட்டிருந்தான், போலி தாடியும் வைத்திருந்தான். அது ஒரு மயிர்கட்டை போல இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு சந்தில ரவுடி கும்பலோட தலைவன் ஒரு சின்ன பையனோட சண்டை போட்டுக்கிட்டிருந்தான். அவன் தன் கேர்ள் ஃப்ரெண்டுடன் சேர்ந்து டேஜான் வேலை செய்ற கடைக்குப் போறான். அங்கே அந்த ரவுடி 2 பேர் கேட்கிறான். அவர்கள பார்த்த டேஜான், நீங்க மாணவர்கள் மாதிரி இருக்கீங்க, ஐடி கார்டு காட்டுங்கன்னு சொல்றான். அதுக்கே கோபமடைந்த அந்த பவுல்கட் பையன் பணத்தை கவுண்டர்ல ஓங்கி அடிச்சிட்டு பாட்டில்களை பிடிச்சுக்கிட்டு போக முயற்சிக்கிறான். உடனே ஹீரோ, அதை திரும்ப வைன்னு சொல்றான். அதை கேட்டதும் அறுப்பாகி டேஜானின் சட்டை காலரை பிடிச்சு அடி வாங்கணுமா மிரட்டுறான். கடை ஓனர் மட்டும் சிசிடிவி கேமரா மாதிரி அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த ரவுடி டேஜானை வெளியே இழுத்துக்கிட்டு போய், இப்போ வா, இல்ல அப்புறமான்னு கேட்கிறான். டேஜான் ரொம்ப கூலாக, முயற்சி பண்ணிப்பார்ன்னு சொல்றான். அடுத்த நொடியே அந்த சதுர முகக்காரன் கையெழுப்பி அடிக்க வர்றான். ஆனா சில வினாடிகள் கழிச்சு பார்த்தா டேஜான் அப்படியே நிக்கிறான், ஒரு கீறலும் இல்லாமல். ஆனால் அந்த ரவுடி முகம் வீங்கி தரையில விழுந்து கிடக்கிறான். அவன் மீண்டும் எழுந்து தன் காதலியிடம் ஆட்களை கூப்பிடுன்னு கத்துறான். அதுக்கப்புறம் அவன் டேஜானை மிரட்ட முயற்சி பண்றான். ஆனா டேஜான் அவன் தோளை பிடிச்சு உண்மையான வயச சொல்லும் வரை கழுத்தெலும்பை நெருக்குறான். கடைசில அந்த ரவுடி, எனக்கு 17 வயசுதான்னு ஒத்திக்கிறான். உடனே எம்சி, இனிமே இந்த கடை பக்கம் வந்தா உனக்கு நல்லதில்லன்னு எச்சரிக்கிறான். அதுக்குள்ள அந்த ரவுடியோட கும்பல் அங்கே வந்துடுது. அதுல ஒருத்தன், உயிரோட இருக்கணும்னா எங்க பாஸை விட்டுடுன்னு மிரட்டுறான். அவன் டேஜானை நசுக்கிடலாம் என்று நினைச்சு கையெழுப்புறான். ஆனா அடுத்த செகண்ட்ல வரலாற்றிலேயே முதல் தடவையா
திமிங்கலம் பறந்தது மாதிரி அவன் தூக்கி வீசப்படுறான். மற்ற ரவுடிகளும் கோபமா ஒருத்தருக்குப் பிறகு ஒருத்தர் தாக்க வர்றாங்க. ஆனா முடிவு ஒண்ணுதான். டேஜான் தன் குத்துகளால ஒவ்வொருத்தரையும் அடித்து தரையில போட்டுடுறான். அடிவாங்கியும் புத்தி வராது அந்த கும்பல் தலைவன் ஒரு பாட்டிலை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு தடவை தாக்க வர்றான். ஆனால் டேஜான் அவன் வயிற்றுல ஒரு செம்ம குத்து விடுறான். அந்த அடியால் அவன் இனிமேலாவது எழுந்திருப்பானா என்பதே சந்தேகம். சுற்றிப் பார்த்தா ஒரே ஒருத்தன் மட்டும் இன்னும் நின்னுக்கிட்டிருந்தான். அவன் முழுக்க பயந்து போய், எங்களை மன்னிச்சிடுங்க, எல்லாருக்காகவும் கெஞ்சுறான். இப்போ டேஜான் ரவுடிகளால் பாதிக்கப்படுற பையன் இல்ல, ரவுடிகளையே பாதிக்குற ஆளா மாறிட்டான். கிளம்புறதுக்கு முன்னாடி, இனிமே இந்த கடை பக்கம் உங்களை நான் பார்க்கக் கூடாது எச்சரிச்சுட்டு போறான். அந்த நாள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அப்போதான் டேஜானுக்கு ஞாபகம் வருது, இந்த ரவுடிகளால அவன் கிளாஸையே மிஸ் பண்ணிட்டான். ஒரு கட்டிடத்தோட வாசல்ல ஒரு பெண் அவனை நிறுத்தி, கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. பிறகு ஒரு கார்டை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அதுல கோல்டன் டிராகன் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் எழுதப்பட்டிருக்கு. அந்த பெண் அந்த அமைப்போட திட்டத்தை விளக்குறாங்க. பள்ளிகளில் இருக்கும் எல்லா ரவுடிகளையும் அடக்கி சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வர ஒரு சக்தி வாய்ந்த ஆளை தேடுறாங்க. அதுக்காக டேஜானின் சண்டை திறமை அவர்களுக்கு வேணுமாம். அதாவது சண்டையை நிறுத்த இன்னும் பெரிய சண்டை உருவாக்கணும்னு சொல்ல வர்றாங்க. லாஜிக் செம்மையா இருக்கு. ஆனா டேஜானுக்கு இன்னும் பலமாகணும் என்ற ஆசை இருந்ததால அவன் அந்த ஆஃபரை ஒத்திக்கிறான். சில நாட்களுக்குப் பிறகு புதிய பள்ளியில் மீண்டும் படிக்க வரதால டேஜான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பள்ளி வழிச்சாலையில நடக்கும்போது அங்கிருந்த எல்லாரும் இந்த புதிய மாணவனை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தாங்க. இதற்கிடையில் ஒரு மாணவனை குதிரை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு ஹோஜாங்கிட்ட கொண்டு வர்றாங்க. அங்கே எல்லாரும் புதிய டிரான்ஸ்பர் மாணவனை பற்றி பேசிக்கிட்டிருக்காங்க. வகுப்பின் முதல் நாள்ல ஹீரோ மின்சுவை சந்திக்கிறான். அப்போ அந்த பெரிய ரவுடிஹாங் ஒரு வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சு நேரா போய் அந்த பையன் தலையில எதிர்பாராத விதமா ஒரு அடியை கொடுக்கிறான். புதிய பையன் உடனே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரவுடி, எனக்காக ரொட்டி வாங்கிட்டு வான்னு மின்சுவிடம் சொல்றான். ஆனா மின்சு, இடைவேளையில்தான் வெளியே போக முடியும்னு மெதுவா கேட்கிறான். அதைக் கேட்டு மற்றொரு ரவுடி சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த பெரியவன் கிளாஸ்ல இருந்து மற்ற மாணவர்களிடம், எல்லாரும் கண் மூடிக்கோங்கன்னு சொல்றான். அடுத்த நொடிலேயே ஒரு குத்து விழுது. ஹோஜாங், நீ ஒரு முட்டாள்னு மின்சுவை திட்டுறான். ஏன்னா டேஜானுக்கு அந்த பெண் சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஞாபகமா இருந்தது. வன்முறையில ஈடுபடக்கூடாது. இது ரகசிய திட்டம். உன்னை வெளிக்காட்டிக்காதே. ஆனா அந்த ரவுடி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருப்பதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க டேஜானால முடியல. அவன் எழுந்து நின்னு, இப்போவே அந்த பணத்தை திருப்பிக் கொடுன்னு சொல்றான். தனக்கு எதிரா இன்னொருத்தன் திமிரா பேசுறதைப் பார்த்து அந்த ரவுடி குழப்பமடைகிறான். அவன் ஹீரோ ஓட தலைமுடியை தொட்ட உடனே டேஜான் அவன் விலா எலும்புல ஒரு குத்து விடுறான். அதுக்கப்புறம் நேரா முகத்துல இன்னொரு குத்து. அந்த நேரத்திலிருந்து அவன் விதிகளைப் பற்றியே கவலைப்படல. மனசுக்கு தோன்றியது என்னவோ அதையே செய்ய ஆரம்பிச்சான். புதிய மாணவன் கிளாஸ்ல இருந்த ரவுடியை அடிச்சு சாய்க்குறதைப் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில உறைந்து போயிட்டாங்க. மற்றொரு ரவுடி பழிவாங்க வர்றான். ஆனா ஹீரோ அவன் அடிச்ச ஒவ்வொரு குத்தையும் சுலபமா தவிர்க்கிறான். அடுத்த நொடிலே அந்த பொன்னிற முடி வைத்து பையனின் வயிற்றுல ஒரு ஹூக் குத்து விடுறான். 3 வினாடி கூட தாக்குப்பிடிக்க முடியாம அந்த ரவுடி, தயவு செய்துவிடு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். முகம் முழுக்க இரத்தத்தோடு ஒரு நாற்காலியை பிடிச்சிருந்த இன்னொரு அசிங்கமானவன் ஹீரோவை அடிக்க வர்றான். ஆனா டேஜான் அவ்வளவு பலமா ஒரு குத்து விடுறான். அந்த பையன் சீக்கிரமா எழுந்திருக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி தரையில விழுந்துடுறான். டேஜுன், உங்க கிளாஸ் லீடர் ரொம்ப வீக்கா இருக்கானேன்னு சொல்றான். அதைக் கேட்ட அந்த ரவுடி சிரிச்சுட்டு, அவன் உண்மையான லீடரே கிடையாதுன்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் இந்த ரூமோட உண்மையான தலைவர் மின்ஹோ-ன்னு அறிமுகப்படுத்துறாங்க. மின்ஹோ அமைதியா கதாநாயகனை பார்த்து, நீ யாரு? இந்த இடத்தோட லீடர்ஷிப் கைப்பற்ற வர்றியா?ன்னு கேட்கிறான். உடனே டேஜுன், அப்படின்னா இந்த ரூமோட பாஸ் நீதானா?ன்னு கேட்கிறான். மின்ஹோவுக்கு ஆச்சரியமா இருந்தது, 2 ரவுடிகளையும் ஒரே ஆள் எப்படி அடிச்சு சாய்ச்சான்?ன்னு. ஆனா டேஜுன் எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி வெறுமனே அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் மின்ஹோ, முதல் நாளே இவ்வளவு பிரச்சனை ஏன் பண்ணற?ன்னு கேட்கிறான். அங்கிருந்த மற்ற ரவுடிகள், நம்ம லீடரால அவனை ஜெயிக்க முடியுமா?ன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. குழுவில இருந்த ஒரு பெண்ணும், இவங்க சரியா இருப்பாங்களா?ன்னு கவலைப்படுறாள். ஒரு மாணவன், இந்த பிரச்சனையில நாம மாட்டிக்க கூடாது-ன்னு நினைச்சு மெதுவா பின் செல்ல ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல மின்ஹோ, இப்போ நான் சண்டை போடப் போறதில்லை-ன்னு சொல்றான். ஆனா டேஜனுக்கு அது சந்தேகமா தோணுது. அவன் மின்ஹோவின் கால்களை கவனிக்கிறான். அவை சற்று அகலமா நின்னு நேரா தன்னை குறிவைத்து இருந்தது. தோள்களும் எந்த நேரத்திலும் அசைய தயாரா இருந்தது. மேலும மின்ஹோ அவனை உற்று பார்த்துக்கிட்டே இருந்தான். இவன் அமைதியா நடிக்கிறான். ஆனா எந்த நேரத்திலும் தாக்கலாம்-ன்னு டேஜன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஒரு ரவுடி, இந்த புதியவன் ஸ்ட்ராங்தான். ஆனா நம்ம ரூம் லீடர் மின்ஹோவை ஜெயிக்க முடியாது-ன்னு சொல்றான். அடுத்த நொடி, மின்ஹோ அருகில இருந்து ஒரு மாணவனிடம் பாப்கார்ன் கொடு-ன்னு சொல்றான். அந்த மாணவன் உடனே கடுப்பாகி, என்னடா, ஏன் என்னையே தேர்ந்தெடுத்த?ன்னு உள்ளுக்குள் எரிச்சலடைகிறான். அந்த ரவுடி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சா?ன்னு கேட்கிறான். அப்படியே நடந்துகிட்டே போயிட்டு, இன்று லஞ்ச்க்கு மீட் இருக்கு-ன்னு சொல்லி கிளம்புறான். அந்த நேரத்துல ஹோஜாங் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். கிளாஸ்ல இருந்த மாணவர்கள் இனிமே அந்த ரவுடியை பார்த்து பயப்படவே இல்ல. அமைதியா இருந்த மின்ஹோ, சரி, எல்லாரும் அறிமுகப்படுத்திக்கலாம்-ன்னு சொல்றான். என் பேர் மின்ஹோ-ன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, உன் பேர் என்ன?ன்னு கேட்கிறான். டேஜுன்-ன்னு அவன் பதில் சொல்றான். அடுத்த நொடியே மின்ஹோ திடீர்னு முன்னாடி பாய்றான். அவன் கையை ஹீரோ முகத்துக்கு அருகா கொண்டு வந்து ஏமாற்ற முயற்சி பண்றான். அதே நேரத்துல ஒரு கிக் அடிக்க தயாராகிறான். அந்த கிக் நேரா டேஜனின் பலவீனமான இடத்தை குறிவைத்திருந்தது. நேரா கால்களுக்கிடையில அடிக்கப் போறான்-ன்னு டேஜன் உடனே புரிஞ்சிக்கிறான். அந்த மாதிரி அடி எந்த ஆளுக்கும் தாங்க முடியாத வலி தரும். ஆண்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாத அடிதான் அது. குளிர்ந்த வியர்வையோட டேஜுன் நிலைமையை கணக்கிடுறான். உடனே அவன் தன் கைகளை கீழே கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்துக்கிறான். அதை கவனித்த மின்ஹோ, அது ஒரு பிளஃப் தான்-ன்னு சொல்லி உடனே மூவ்மெண்ட்டை மாற்றுறான். முழு பலத்தோட நேரா முகத்தில ஒரு குத்து விடுறான். அந்த குத்து டேஜனின் முகத்திலே தடம் பதியும் அளவுக்கு பலமா இருந்தது. அதைப் பார்த்த ரவுடிகள் எல்லாரும் உற்சாகமா, புதியவனால ஜெயிக்க முடியாது-ன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டேஜன் உடனே புரிஞ்சிக்கிறான், இவன் பிளாஃப் பண்ணிக்கிட்டே ஒரே நேரத்துல தாக்கினான்னு. அடுத்த செகண்ட்ல டேஜன் நேரா மின்ஹோவின் கால் மூட்டில் ஒரு கிக் அடிக்கிறான். அந்த அடியால் மின்ஹோவே அதிர்ச்சியடைகிறான். ஹீரோ அந்த ரவுடி தலைவனோட சட்டையை பிடிச்சு வேகமா தூக்கி எறிஞ்சு சுவத்துல மோத வைக்கிறான். அங்க விழுந்து அந்த தலைவன், இனிமே யாரையும் இப்படி மிரட்டாதே அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா அந்த தலைவன் சிரிச்சுகிட்டே, நீ அடிச்சது ஒரு பெரிய விஷயமே இல்லை-ன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். இதைப் பார்த்து அங்க இருக்கிற ஒரு ரவுடி, மின்ஹோக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை-ன்னு ஆச்சரியமா சொல்றான். உடனே ஹோஜோ, அவன் இது மாதிரி 3 தடவை பண்ணா கிக் பாக்ஸிங்ல இருந்தே அவனை வெளில அனுப்பிடுவாங்க-ன்னு திருத்தி சொல்றான். அந்த தலைவன் தன் கைகளை முஷ்டி பிடிச்சுக்கிட்டு, இனிமே கிக் பாக்ஸிங்க சரியா பயன்படுத்துவேன், இந்த முறை ஆட்டம் ரொம்ப சீரியஸா இருக்கும்-ன்னு சொல்றான். டேஜியோன் அமைதியா, இங்க இருந்து போயிடு-ன்னு அவன்கிட்ட சொல்றான். அப்போ மின்ஹோ ஒரு பொருளுக்கு பக்கத்துல கைய கொண்டு போய் அவனை பார்க்கிறான்.
திடீர்னு ஒரு நாற்காலியை எடுத்து ஹீரோ மேல தூக்கி வீசுறான். டேஜியோன் சுதாரிச்சுக்கிட்டு டக்குன்னு அந்த நாற்காலில இருந்து தப்பிச்சிட்டான். மின்ஹோ ஹீரோவை அடிக்கப் பாயும்போது அவன் வலது கையால அதை தடுத்துடுறான். மின்ஹோ விடாம மறுபடியும் தாக்க வர்றான். ஆனா டேஜியோன் எரிச்சலோட அதை தவிர்த்திடுறான். அந்த ரவுடி தலைவன் அடுத்த அடிக்கு தயாராகிட்டே தப்பிக்கிறதை நிறுத்துன்னு சொல்றான். அந்த நேரத்துல இவன் என் எதிரி, யாரும் நடுவுல வராதீங்கன்னு யாரோ சொல்ற சத்தம் கேக்குது. இங்க வேற யாராவது இருக்காங்களா?ன்னு டேஜியோன் யோசிக்கிறான். எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்கு ஒரு பையனை பார்க்குறாங்க, அவனை பத்திதான் பேசுறாங்களோன்னு அந்த பையன் யோசிக்கிறான். அப்போ மின்ஹோ கண்ணுல பயங்கர கோபத்தோட டேஜியோன் கிட்ட வர்றான். அவன் மறுபடியும் ஒரு குத்து விட வரும்போது ஹீரோ அதை தன் மணிக்கட்டால தடுத்துடுறான். அப்புறம் மின்ஹோவை பார்த்து, நீ ஒரு ஜாலியான ஆளுதான், விளையாடி முடிச்சுட்டியா?ன்னு கேக்குறான். அதுக்கு மின்ஹோ இல்லைன்னு சொல்லிட்டு 2 விரலால டேஜியோன் கழுத்துல குத்தப் பார்க்கிறான். ஆனா டேஜியோன் அதுல இருந்து தப்பிச்சுடுறான். இதை நானே முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி தலைவன் மூஞ்சிலேயே ஒரு பலமான குத்து விடுறான். அவன் இரத்தத்தையும் எச்சிலையும் துப்பிக்கிட்டே அப்படியே தரையில குப்புற விழுந்து மயக்கமாயிடுறான். அப்புறம் டேஜியோன், இவன் யாரு? இனிமே பயந்துகிட்டே சண்டை போட எனக்கு விருப்பம் இல்லைன்னு கேக்குறான். அங்க இருக்கிற மிரட்டுற பசங்களால நடந்ததை நம்பவே முடியல. மத்த மாணவர்களும் இதை பார்த்து ஆச்சரியத்துல அப்படியே நிக்கிறாங்க. டேஜியோன் மின்ஹோவை எழுந்து நிக்கச் சொல்லி உதைக்கிறான். இவனை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மிரட்டல்காரங்க கிட்ட, இனிமே நீங்க எனக்கு கீழதான் வேலை செய்யணும்னு மிரட்டிட்டு நடக்குறான். அவங்களும் சரின்னு ஒத்திக்கிறாங்க. ஆனா டீச்சர்ஸ் ரூம்ல இப்போ நாம மாட்டிக்கிட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு டீச்சர் டேஜியோனை பார்த்து, இவன் என்ன புதுசா வந்த ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே கிளாஸை கவனிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ அங்க இருக்கிற பெரிய கூட்டத்தை சமாளிக்க வேண்டிய வேலை இருக்கு. அவள் நடந்து போகும்போது அவன் அடுத்தது என்ன பண்ண போறானோ இன்னும் நினைச்சுக்கிட்டே பதட்டமா தன் போனை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒருவேளை திட்டத்தோட 2வது கட்டத்துக்குப் போக இதுதான் சரியான நேரமோ இன்னும் அவள் மனசுக்குள் யோசிக்கிறாள். அதே சமயத்தில் ஒரு பள்ளி மாணவி அவளை கவனமா பார்த்துக்கிட்டிருந்தாள். அவளை அந்த அறக்கட்டளையின் திட்ட இயக்குனர் என்று நினைச்சுக்கிட்டிருந்தாள். அந்த நேரத்துல அவளோட சக ஊழியர் வந்து, ஜீன், கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்றார். ஆனா ஜீன் மட்டும், இந்த இயக்குனர் இப்போ என் பள்ளிக்குள்ள இருக்காங்கன்னு இன்னும் குழப்பத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாள். இதே நேரத்துல கதாநாயகனின் கிளாஸ்ல தேஜன் ரவுடிகளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கிறான். பள்ளி என்பது படிக்கத்தான், ரவுடித்தனம் செய்ய அல்லன்னு அவன் சொல்றான். அதை கேட்ட அந்த 3 பேரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்போ அந்த பொன்னிற முடி வைத்தவன், நாங்க ரவுடிகள் இல்லன்னு சொல்ல முயற்சி செய்றான். உடனே ஹோஜாங் ஒரு பயங்கரமான முகத்தோட அவனை பார்த்து, சும்மா இருன்னு நிறுத்துறான். ஏன்னா கிளாஸ்ல இருந்த எல்லாரும் அவர்களை பார்த்துக்கிட்டிருந்தாங்க. டேஜுன் மெதுவா அந்த பொன்னிற முடி பையனிடம் நடந்து போய், நீ என் நண்பனா இருக்கலாம், இல்ல என் கெட்ட கனவா இருக்கலாம், எது வேணும் தேர்வு பண்ணிக்கோன்னு சொல்றான். அதுக்கு பயந்து அந்த பையன் உடனே நண்பர்களா இருப்போம்னு சொல்றான். அதுக்கப்புறம் டேஜுன் ஹோஜாங்கை பார்த்து ரொட்டி முகம்னு கிண்டல் பண்றான். இனிமே ரொட்டி சாப்பிடாதன்னு முறைக்கிறான். பின்னர் டேஜன் கிளாஸ்ல இருந்த மற்ற மாணவர்களை பார்த்து, இந்த ரூம்ல யாராவது உங்களை தொந்தரவு பண்ணினா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றான். ஒரு குறும்பான சிரிப்போட, அவங்களை நான் திருத்துறேன்னு சொல்லி எச்சரிக்கிறான். இதையெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட், என்னப்பா இவன் ஒரே நேரத்துல பயமாவும் இருக்கான், ரொம்ப அன்பாவும் இருக்கானேன்னு ஆச்சரியப்படுறான். இனிமே கிளாஸ்ல நிலைமை எல்லாம் சரியாகுமான்னு அவன் யோசிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 3வது கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் டேஜுன் மின்ஹோ சண்டையோட வீடியோவை பார்த்துட்டு செம என்டர்டெயின்மெண்டா இருக்கேன்னு சொல்றான். பக்கத்துல இருக்கிற ஒருத்தன்கிட்ட அந்த வீடியோவை காட்டி, இந்த புதுசா வந்தவனை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்கிறான். அதுக்கு அவன், ஏதோ அவனுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, மத்தபடி அவன்கிட்ட ஒன்னும் பெரிய திறமை இருக்கிறதா தெரியலன்னு சொல்றான். அப்புறம் மின்ஹோ ஒருத்தன்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம்தான் கிக் பாக்ஸிங்கே கத்துக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டே அந்த வீடியோவை இன்னொருத்தன்கிட்ட காட்டுறான். அப்போ சாங்போன்னு ஒரு பையன் கோபமா எழுந்து நின்னு, மின்ஹோவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். அவன் தில்லுமுல்லு பண்ணித்தான் அந்த கிளாஸ் லீடரா ஆனான்னு சொல்றான். அப்புறம் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, என்னோட பஞ்சிங் பேக் எங்கன்னு கேட்கிறான். அங்க இருக்கிற ஒரு பாவமான மாணவனைத்தான் அவன் பஞ்சிங் பேக்னு சொல்றான். அந்த பையனும் பயந்து போய் அது எங்க இருக்குன்னு பதில் சொல்றான். உடனே அந்த ரவுடி பையன், இன்னைக்கு உன்னோட முறைன்னு சொல்லிட்டு அந்த பையனோட வயிற்றுலயே ஒரு குத்து விடுறான். வலியில அந்த பையனுக்கு எச்சில் ஊறுது. சங்போ, இன்னைக்கு இவனுக்கு எத்தனை அடி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு ஒரு 800 அடி கொடுக்கலாம்னு முடிவு பண்றான். அவன் அந்த கிளாஸ் லீடர். அப்புறம் அந்த பையன் கிட்ட, இனிமே சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்டு தெம்பாவா, அப்பதான் உன்னை அடிக்க வசதியா இருக்கும்னு சொல்றான். புது பசங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணனும், அதனால நிறைய பஞ்சிங் பேக் மாணவர்களை ரெடி பண்ணி வைங்கன்னு மிரட்டிட்டு போறான். அதே சமயம் டேஜியோன் கிளாஸ்ல உட்கார்ந்து முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது முக்கியமான பாடங்களை எல்லாம் எப்படி கோட்டை விட்டோம்னு யோசிக்கிறான். தனியா படிக்கிறதை விட ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறதுதான் பெஸ்ட், பழைய தப்பை எல்லாம் சரி பண்ணிக்க இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ்னு முடிவு பண்றான். கொஞ்ச நேரத்துக்குப் பிறகு ஆசிரியர் கிளாஸை முடிக்கிறார். இடைவேளையில டேஜாங், உன்னோட நோட்ஸை கொஞ்சம் எடுத்துப் பார்க்கலாமான்னு மின்சுவிடம் கேட்கிறான். மின்சுவும் உடனே சம்மதித்து தன் குறிப்புகளை அவனிடம் கொடுக்கிறான். அந்த நேரத்துல ஹோஜாங் உடலை நீட்டிக்கிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான். எனக்காக சாப்பாடு வாங்கிக் கொண்டு வர யாருமே இல்லையேன்னு அவன் புலம்புறான். அதைக் கேட்ட உடனே டேஜாங் அவனை முறைத்துப் பார்க்கிறான். அந்த 2 ரவுடிகளும் உடனே பயந்து போயிடுறாங்க. எனக்காக சாப்பாடு வாங்கிக் கொண்டு வர ஒரு மாணவன் இல்லாம நான் இந்த பள்ளில எப்படி வாழ்வதுன்னு யோசிக்கிறான். அந்தப் பையனால என்னை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதுன்னும் திமிரா சொல்றான். இதற்கிடையில் அந்த குழு மின்ஹோவை சுற்றி நிற்கிறது. அவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. வெளியே கூட்டிக்கிட்டு போவோமான்னு பேசிக்கிட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண் உடனே, அவனை வெளியே கூட்டிப் போனால எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்றாள். பிறகு அந்த பையன்களை பார்த்து, நீங்க ரொம்ப பரிதாபமா இருக்கீங்கன்னு சொல்லுறாள். அதுக்கப்புறம் அவள் நேரா கதாநாயகனிடம் வந்து, நீ சண்டை போடும்போது ரொம்ப அசத்தலா இருக்கேன்னு பாராட்டுறாள். நாங்க இருவரும் கற்றுக்கொள்ளணும், அதனால எங்களோட வான்னு அவனை அழைக்கிறாள். அந்த பெண் டேஜாங்கிடம், நாம சேர்ந்து ஜூஜிட்சு கத்துக்கலாமேன்னு கொஞ்சம் சல்லாபமா பேசுறாள். அதைக் கேட்ட அந்த 3 பேரும் ஷாக்காகி போயிடுறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஹோஜாங் அவளை ஜூஜிட்சு கற்க அழைத்தான். ஆனா டேஜாங் அவனை திட்டி அனுப்பினான். இப்போ அதே பெண் டேஜாங்கிட்டேயே பேசிக்கிட்டு இருந்தாள். உடனே டேஜாங் உற்சாகமா, அருகில ஏதாவது டோஜோ இருக்கான்னு கேட்கிறான். அந்த பெண், ஆமாம் இருக்கு, ஆனா உனக்கு பிடிக்கலன்னா வேற நல்ல இடம் கண்டுபிடிச்சு தர்றேன்னு சொல்றாள். அதைக் கேட்ட டேஜாங் குழப்பமா வலது பக்கம் பார்க்கிறான். அப்புறம் இடது பக்கம் திரும்பிப் பார்க்கிறான். அதை கவனித்து அந்த பெண், என்னாச்சுன்னு கேட்கிறாள். அப்போதான் அவளுக்கு புரியுது, டேஜாங் பலகையில இருந்த குறிப்புகளை பார்க்க முயற்சி பண்றான். நான் இவனுக்கு தொந்தரவாயிருக்கேனோன்னு அவள் மனசுக்குள் நினைக்கிறாள். டேஜாங் தலையை சொரிஞ்சுக்கிட்டு, நீ சொன்னது எனக்கு கேட்கல,
என்ன சொன்ன? நோ, ஏமாற்றமா கேட்கிறான். அந்தப் பெண் உடனே சிரிச்சுக்கிட்டு, ஒண்ணுமில்லை. நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளா ஆகணும் என்பதுதான் சொன்னேன்னு சொல்றாள். அதைக் கேட்ட அந்த 3 பேரும் எந்தமும் இல்லாம அவளை வெறித்துப் பார்க்கிறாங்க. அப்போ அந்தப் பெண் அவர்களையும் பார்த்து, நீங்களும் கொஞ்சம் படிங்கடா. ரொம்ப பரிதாபமா இருக்கீங்கன்னு சொல்லுறாள். இதற்கிடையில் மின்ஹோ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறான். இந்த புதியவன் என்னை தோற்கடிச்சுட்டான். அதனால் இப்போ இந்த கிளாஸோட தலைவன் அவன்தான். இதனால் அவனுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இப்போ அவன் 2ஆம் ஆண்டு லீடரான மியஞ்சங் மற்றும் 3ஆம் ஆண்டு லீடரான சாங்போவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். முன்னாடி மின்ஹோ அந்த 2 பேரையும் ஏற்கனவே தோற்கடிச்சிருந்தாலும் இப்போ முதல் ஆண்டு தலைவன் என்ற பதவியே அவனிடம் இருந்து போய்விடலாம். அதுக்கப்புறம் மின்ஹோ, அவங்க என்னை திறமையால ஜெயிக்கலன்னு சொல்லிக்கிறான். பிறகு அவன் முடிவு செய்றான். அந்த 2 பேரும் டேஜனை தோற்கடிச்சுட்டாங்கன்னா இந்த கிளாஸ் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள் போயிடும். அதை கேட்ட ஹோஜாங் பதட்டமா, அந்த 2 பேரும் ரொம்ப மோசமானவர்கள் பயந்து கூறுகிறான். அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் கிளாஸ் ரூமுக்குள் நடந்து வர்றார். உடனே மின்ஹோ முகம் சீரியஸாக மாறிடுது. அவன் ரொம்ப எச்சரிக்கையா அவரை பார்க்கிறான். அங்கே வந்தது 2ஆம் ஆண்டு தலைவன் கிம் மியின்ஜும். அவன் அமைதியா மின்ஹோவை பார்த்து, நலமா இருக்கியான்னு கேட்கிறான். மின்ஹோ முகத்துல அடிபட்ட காயங்கள் இருந்ததால அந்தப் பெண் அதிர்ச்சியடைகிறாள். இப்போதான் தலைவர்களைப் பற்றி பேசிக்கிட்டிருந்தோம். உடனே ஒருத்தன் வந்துட்டானேன்னு அவள் நினைக்கிறாள். அந்த பொன்னிற முடி வைத்தவன் கிமை பார்த்து, இவனை அடிக்கணும் போல இருக்குன்னு சொல்றான். அதைக் கேட்ட கிம் எரிச்சலோட, மின்ஹோ, நீ ராத்திரி தூங்கலையா? இல்ல குத்து வாங்கி மயங்கிட்டியான்னு கேலி செய்கிறான். உடனே ஹோஜான் எழுந்து நின்னு, எங்க லீடரை கேலி செய்ய வந்தியான்னு கோபப்படுறான். ஆனா மின்ஹோ அவனை நிறுத்தி, சும்மா இருன்னு சொல்றான். பிறகு அவன் தானே எழுந்து நின்னு கிமை நேரா பார்த்து, சண்டைக்கா வந்திருக்கியா? உன்னை இன்னொரு தடவை கூட கீழே போட்டுடுவேன்னு சொல்றான். அதுக்கு கிம் சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப திமிரா பேசுறே. அப்போ நீ நேர்மையில்லாம சண்டை போட்டதால்தான் நான் தோற்றேன்னு பதில் சொல்றான். உடனே மின்ஹோ கோபமா, வாயை மூடு, இல்லனா அடிச்சிடுவேன்னு மிரட்டுறான். கிம் கூட பின்னடையாமல், அடிப்பார்ன்னு சொல்லுறான். ஆனா அவன் அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ள, கொஞ்சம் சும்மா இருக்க முடியாதா?ன்னு யாரோ கத்துறாங்க. அந்த குரலைக் கேட்ட இருவரும் அதிர்ச்சியோட திரும்பிப் பார்க்கிறாங்க. அது டேஜியோன். அவன் அமைதியா, நீங்க ரொம்ப சத்தமா பேசுறீங்க. எனக்கு படிக்கணும்னு சொல்றான். அதைக் கேட்ட மின்ஹோ உடனே தன் மேசைக்குத் திரும்பிப் போய், எல்லாரும் படிங்கன்னு சொல்றான். உடனே ஹோஜான் குழப்பமா, இப்போவும் இடைவேளை நேரந்தானேன்னு மெதுவா சொல்றான். அப்போதான் கிம் புரிஞ்சிக்கிறான், கேலி கலந்த பார்வையோட தன்னிடம் கத்தியது இந்த புதிய பையன்தான் என்று. அவன் ஹோஜாங், மின்ஹோ இருவரையும் பார்த்து எரிச்சலோட, இவன் ஏற்கனவே செத்த மாதிரிதான் இருக்கு. அதனால இவனோட பேசவே வேண்டாம்னு சொல்றான். ஹோஜாங் கோபத்தோட, எனக்கு இவங்க 2 பேரையும் பிடிக்கல. அந்த புதியவனைக் கையாளுதுதான் முக்கியம்னு சொல்றான். மின்ஹோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு மெதுவா டேஜாங்கின் மேசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன்தான் உண்மையிலேயே அந்த புதியவனா?ன்னு கேட்கிறான். அவனோட கூட்டாளி. ஆமாம். ஆனா வீடியோல பார்த்ததை விட இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு சொல்றான். அப்படியே கதாநாயகனை நெருங்கி பார்க்கிறான். கிம் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்துட்டு, இவன் ஏதாவது குற்றவாளியா?ன்னு கேட்கிறான். உடனே கூட்டாளி சிரிச்சுக்கிட்டு, அந்த கண்ணாடி போட்டிருக்கானே, பார்க்க அறிவாளி மாதிரிதான் தெரிகிறான்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் கிம் நேரா டேஜியோனின் முகத்துக்கு ரொம்ப அருகில் வந்து நிற்கிறான். ஒரு தீவிரமான முகத்தோட. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்தினியே. அதையே இன்னொரு தடவை சொல்லு சொல்றான். டேஜியோன் எதுவும் பேசாமல் கடுப்போட அமைதியா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கிம் மீண்டும் சொல்லு அழுத்தம் கொடுக்கிறான். பிறகு தன் கூட்டாளியை பார்த்து கேளியா. இவன் முன்னாடி சத்தம் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டிருந்தான். ஆனா இப்போ திடீர்னு காது கேட்காத மாதிரி இருக்கானேன்னு சொல்றான். அவன் தொடர்ந்து புதியவன் ரொம்ப பயந்துட்டான் போல. பேசவே மாட்டேங்கிறானே கேலி செய்றான். அதுக்கப்புறம் டேஜியோனின் மேசைக்கு அருகா கையை வைத்துக்கிட்டு நீ என்னை பெரிய பலசாலி இல்லன்னு நினைக்கிறியா?ன்னு கேட்கிறான். யாராவது பேசினா முழுசா கவனமா கேட்கணும் மிரட்டலா சொல்றான். அந்த நேரத்துல டேஜியோன் மெதுவா கிம்மின் கையை பிடிக்கிறான். ஆனா அடுத்த நொடியே அந்த பிடி ரொம்ப இறுக்கமாக மாறிடுது. கிம் முகம் வலியால் சுருங்கிடுது. அவன் பல்லைக் கடிச்சுக்கிட்டு சும்மா இரு வலியோட சொல்றான். கிளாஸ்ல இருந்து மற்ற மாணவர்கள் எல்லாரும் அதிர்ச்சியோட அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. டேஜியோன் கிம்மின் கையை விடாம இறுக்கிப் பிடித்துக் கொண்டே இருந்தான். ஹீரோ அமைதியா. நான் இன்னும் என் நோட்ஸ் முடிக்கணும். கை நடுங்கி குளிர்ல துடிக்க விருப்பமில்லன்னா பிறகு வந்து பேசு கிம்மிடம் சொல்றான். டேஜியோன் அவன் கையை விட்ட உடனே கிம் வலியோட மூச்சை இழுத்துக்கிட்டு சரி புரியுதுன்னு சொல்றான். உடனால் கிம் தன் கௌரவத்தைக் காப்பாத்தணும் என்ற எண்ணத்துல இருந்தான். நோட்ஸ் பற்றிய பேச்சை அவன் பொருட்படுத்தவே இல்ல. திடீர்னு அவன் மீண்டும் நோக்கி பாய்ந்து குத்த அடிக்க முயற்சி செய்றான். ஆனா டேஜாங் அதற்கு தயாராகவே இருந்தான். அவன் உடனே 2ஆம் ஆண்டு தலைவரின் கையை பிடிச்சு கட்டுப்படுத்துறான். அடுத்த செகண்ட்ல தன் உள்ளங்கையால நேரா கிம்மின் முகத்தில ஒரு செம்ம அடிவிடுறான். அந்த அடியால கிம் உடனே பேலன்ஸ் இழந்து தடுமாறி கீழே விழுந்துடுறான். சில வினாடிகளுக்குள்ளே அவன் சுயநினைவை இழந்து தரையில கிடக்கிறான். அதை பார்த்து அவன் கூட்டாளி பதறிப்போய் செத்துட்டானா?ன்னு கத்துறான். உடனே அவன் கிம்மின் நாடித்துடிப்பை பார்த்து இன்னும் உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சதும் சற்றே நிம்மதி அடைகிறான். அந்த நேரத்துல டேஜியோன் குளிர்ந்த பார்வையோட இவன்தான் 2ஆம் ஆண்டு தலைவனா?ன்னு கேட்கிறான். பிறகு ஒரு பயங்கரமான பார்வையோட நீங்க ரொம்ப பொறுமையை மீறிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா நான் இவனை இன்னும் மோசமா அடிச்சிருப்பேன்னு சொல்றான். அவன் தொடர்ந்து இவன் கண்விழிச்சதும் அவனை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போங்க. மீண்டும் உங்களை நான் பார்த்தா அடுத்தது மரணம்தான் எச்சரிக்கிறான். அதைக் கேட்ட கிம்மின் கூட்டாளி முழுக்க பயந்து போய் உடனே அங்கிருந்து அவனை தூக்கிக் கொண்டு கிளம்பிவிடுகிறான். மத்த கிளாஸோட லீடர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்ண வருவாங்க. அவங்கள எல்லாம் நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறான். ஸ்கூல் நடக்கிற புல்லியை தடுப்பதற்காக தான் நம்ம ஹீரோவை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த புல்லி எல்லாத்தையும் தடுப்பானா? இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மான்ஹவா ஓட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா பாக்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு அதிகமாக கமெண்ட் வருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த மான்ஹவா நெக்ஸ்ட் பார்ட் நான் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் மான்ஹவாவோட நேம் கேக்குறீங்க. அதை நான் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணி இருக்கேன். நேம் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.